அடிகளை எண்ணிய எறும்பு. இந்த பெரிய காட்டுக்குள் ஒரு சின்ன எறும்புக்கூடு இருந்தது. அங்கே எல்லா எறும்புகளும் வேகமாக அவசரமாக வேலை செய்து கொண்டிருந்தன. ஆனால் ஒரு எறும்பு மட்டும் வேற மாதிரி. அவன் பெயர் கண்ணு. கண்ணு நடக்கும்போது ஒவ்வொரு அடியையும் எண்ணுவான். 1, 2, 3. மற்ற எறும்புகள் எல்லாம் கண்ணுவை பார்த்து சிரித்தன. என்ன பயன் இதெல்லாம்? வேகமாக ஓடுறது தான் முக்கியம். கண்ணு பதில் சொல்லவே இல்லை. அவனுக்கு தெரியும், உணவு இருக்கும் இடம் வரை 312 அடிகள், திரும்ப வீட்டுக்கு மீண்டும் 312 அடிகள். அவன் தினமும் எண்ணினான். ஏனென்றால் அவன் ஊகிக்கவில்லை, அவன் கவனித்தான். ஒரு நாள் பலத்த மழை, காடு முழுக்க தண்ணீர், பாதைகள் மறைந்து போனது. எறும்புகள் பயந்தன, வழி தெரியாமல் ஓடின. சில எறும்புகள் சோர்ந்து உட்கார்ந்தன. ஆனால் கண்ணு, அவன் நிற்கவில்லை, ஓடவும் இல்லை. அவன் அமைதியாக நடந்தான். 1, 2, 3 என்றவாறு வரிசையாக 156வது அடியில் அவன் நின்றான். இங்கே ஒரு கல் இருக்கணுமே, ஆனால் கல் இல்லை. மழை அதை அழித்திருந்தது. அந்த நேரத்தில்தான் கண்ணு ஒரு விஷயத்தை செய்தான். அவன் பயப்படவில்லை. அவன் மீண்டும் எண்ணினான். சற்று இடப்பக்கம் மீண்டும் அடிகள். அவன் நினைவில் வைத்திருந்தது வேகத்தை அல்ல, பாதையை. சிறிது நேரத்தில் உணவு கிடைத்தது. கண்ணு மட்டும் இல்லை, அவன் மற்ற எல்லா எறும்புகளையும் பாதுகாப்பாக வீட்டுக்கு அழைத்து சென்றான். முன்பு சிரித்த எறும்புகள் இப்போது அமைதியாக நின்றன. அன்றிலிருந்து எறும்புக்கூட்டில் ஒரு உண்மை புரிந்தது. வேகமாக ஓடுவது எப்போதும் வெற்றி இல்லை, கவனமாக நடப்பதே உண்மையான வெற்றி மற்றும் புத்திசாலித்தனம். கண்ணு இன்னும் அடிகளை எண்ணிக்கொண்டே இருக்கிறான். அவன் மெதுவானவன் இல்லை, அவன் எங்கு போகிறான் என்று தெரிந்தவன். தி மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் முக்கியம். ஒட்டகம் தண்ணீர் சேமிக்காத ரகசியம். பாலைவனத்தில் வெயில் நெருப்பாக எரியும் இடத்தில் ஒரு உயிர் மட்டும் அமைதியாக நடக்கிறது. அது ஒட்டகம். ஆனால் ஒரு கேள்வி, இவ்வளவு வெயிலில் ஒட்டகம் தண்ணீரை சேமிக்காதா? உண்மை என்ன தெரியுமா? ஒட்டகம் தண்ணீரை சேமிக்கவே இல்லை. அதன் முதுகில் இருக்கும் அந்த குப்பை தண்ணீர் அல்ல, அது கொழுப்பு. ஏன் கொழுப்பு? ஏனென்றால் பாலைவனத்தில் தண்ணீர் கனமானது. தண்ணீர் சேமிச்சா உடம்பு சீக்கிரம் சூடாகி உயிருக்கு ஆபத்து. ஆனால் கொழுப்பு, அது புத்திசாலித்தனம். ஒட்டகம் பசிக்கும்போது அந்த கொழுப்பை பயன்படுத்தும். அப்போ சக்தி கிடைக்கும். அதிலிருந்தே சின்ன சின்ன தண்ணீரும் உருவாகும். அதனால்தான் ஒட்டகம் நீண்ட தூரம் நடக்குது, வெயிலிலும் ஏற்காமல் நடக்குது. அது தண்ணீரை சேமிக்கலை, தண்ணீர் தேவையில்லாத மாதிரி வாழ கற்றுக்கொண்டது. இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். தண்ணீர் எவ்வளவு இருக்கு என்பதில் இல்லை, எப்படி வாழ்கிறோம் என்பதில்தான். தி மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், ஒட்டகம் சொல்லும் பாடம் ஒன்றுதான், சேமிப்பு முக்கியம். ஆனால் சரியான சேமிப்பே வாழ்க்கையை காப்பாற்றும். இரவு ரகசியங்களை தீர்த்த ஆந்தை. ஒரு அமைதியான காட்டில் நிலா மெதுவாக வானத்தில் எழுந்து ஒளி வீசி கொண்டிருந்தது. அந்த காட்டில் இரவில் எல்லா விலங்குகளும் தூங்கிவிடும். ஆனால் ஒரு ஆந்தை மட்டும் விழித்திருக்கும். அதன் பெயர் ஆரியன். ஆரியன் சாதாரண ஆந்தை இல்லை. அது சத்தமாக பேசாது, அவசரமாக முடிவும் எடுக்காது. அது கவனிக்கும், சிந்திக்கும், புரிந்து கொள்ளும்.
ஒரு இரவு காடு திடீரென இருண்டு போனது. வழக்கமாக ஒளி வீசும் மின்மினி பூச்சிகள் ஒன்றையுமே காணவில்லை. விலங்குகள் பயந்தன. ஏதோ ஆபத்து, காட்டுக்கு தீங்கு என்று ஓடின. ஆனால் ஆரியன் மட்டும் அமைதியாக இருந்தது. மரத்தின் மேல் இருந்து அது சுற்றி பார்த்தது. மரத்தின் பட்டையில் சிறிய கீறல்கள். இதில் ஏதோ காரணம் இருக்கிறது என்று நினைத்தது. அது அந்த அடையாளங்களை தொடர்ந்து பார்த்தது. சிறு தூரத்தில் ஒரு பழைய மர ஓட்டையில் மின்மினி பூச்சிகள் எல்லாம் ஒளிந்து நடுங்கிக் கொண்டிருந்தன. அவற்றிடம் ஆரியன் மெதுவாக கேட்டது, ஏன் பயப்படுகிறீர்கள்? மின்மினி பூச்சிகள் சொன்னன, ஒரு முள்ளம்பன்றி தவறுதலாக எங்கள் இடத்துக்கு வந்துவிட்டது. ஆரியன் உடனே முள்ளம்பன்றியிடம் அமைதியாக பேசிக்கொண்டு அதை வேறு பாதையில் அனுப்பியது. அடுத்த நொடி மின்மினி பூச்சிகள் வெளியே வந்தன. காடு மீண்டும் ஒளியால் நிரம்பியது. அடுத்த சில நாட்களில் ஒரு புதிய ரகசியம். ஒவ்வொரு காலையிலும் ஆற்றங்கரையில் விசித்திரமான காலடி தடயங்கள். விலங்குகள் கிசுகிசுத்தன. பயங்கர விலங்கு, பேய் இருக்கலாம். ஆனால் ஆரியன் இரவில் மட்டும் கவனித்தது. நிலா முழுமையாக ஒளி வீசும் இரவுகளில் ஒரு மான் குடும்பம் அமைதியாக ஆற்றை கடந்து சென்றது. பகலில் ஆபத்து, இரவில் பாதுகாப்பு. ஆரியன் நினைத்தது, இது பயமில்லை, புத்திசாலித்தனம். காட்டில் திடீரென ஒரு அழுகை சத்தம் கேட்டது. குழந்தை அழும் சத்தம். விலங்குகள் எல்லாம் ஒளிந்தன. பேய் என்று நினைத்தன. ஆனால் ஆரியன் காதை கூர்மையாக்கியது. இது பயத்தின் சத்தம் இல்லை, இது உதவி கேட்கும் சத்தம். அது அந்த சத்தத்தை தொடர்ந்து பார்த்தது, கேட்டது. அங்கே ஒரு சிறிய நரிக்குட்டி பாறைகளுக்குள் சிக்கி அழுது கொண்டிருந்தது. ஆரியன் உடனே நரியின் அம்மாவை அழைத்து வந்தது. அம்மா நரி தன் குட்டியை காப்பாற்றியது, அழுகையை நிறுத்தியது. காடு மீண்டும் அமைதியானது. அந்த நாட்களுக்கு பிறகு காடு ஒரு பாடம் கற்றுக்கொண்டது. பயப்படுவதற்கு முன் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு ரகசியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆரியன் பலமுள்ள ஆந்தை இல்லை, சத்தமான ஆந்தை இல்லை, ஆனால் அது சிந்திக்கும் ஆந்தை. இன்றும் இரவில் ஏதாவது விசித்திரம் நடந்தால் காடு மெதுவாக சொல்வது, பயப்படாதே, ஆந்தை விழித்து கொண்டிருக்கிறது. தி மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், பயம் தீர்வு அல்ல, கவனமும் சிந்தனையும் தான் உண்மையான சக்தி. தேன் கூட்டில் மறைந்த கணிதம். ஒரு காலத்தில் பச்சை பசேலென விரிந்த ஒரு அழகான புல்வெளியில் சூரிய ஒளி தங்கம் போல மின்னிக் கொண்டிருந்தது. அந்த புல்வெளியின் நடுவே சின்னதாய் ஆனால் மிகுந்த ஒழுங்கோடு வாழ்ந்த ஒரு தேனி கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தேனி, அதன் பெயர் ஹெக்ஸா. ஹெக்ஸா மற்ற தேனீக்களைப் போலவே பறந்தது. மற்ற தேனீக்களைப் போலவே மலர்களில் தேன் சேகரித்தது. ஆனால் ஒன்று மட்டும் வேறுபாடு, அது கூடு கட்டும். ஒரு நாள் புது கூடு கட்டும் வேலை ஆரம்பமானது. சில தேனீக்கள் பேசிக்கொண்டன, ஏன் இவ்வளவு சிரமம், வட்டமாக கட்டலாமே. மற்றொரு தேனி சொன்னது, சதுரமாக கட்டினா அழகா இருக்கும். அனைவரும் தங்களுடைய யோசனைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஹெக்ஸா மட்டும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அது மெதுவாக, மிக துல்லியமாக ஒவ்வொரு செல்லையும் அறுகோணமாக கட்ட ஆரம்பித்தது. என்ன இது, எப்போதும் இதே ஷேப் தான், ஏன் மாற்றமே இல்லை? மற்ற தேனீக்கள் சிரித்தன. ஆனால் ஹெக்ஸா கவலைப்படவில்லை. அது ஒரே விஷயத்தை மட்டும் கவனித்தது, ஒரு துளி மெழுகும் வீணாகக்கூடாது, ஒரு சின்ன இடமும் வீணாகக்கூடாது. நாட்கள் சென்றன. கூடு வளர்ந்தது. அதே புல்வெளியில் இருந்த மற்ற பூச்சிகள் தங்களுக்கான குடிகளை கட்டின. சிலர் வட்டமாக, சிலர் சதுரமாக, சிலர் எந்த ஒழுங்கும் இல்லாமல். அந்த நேரத்தில் எல்லாமே அழகாகத்தான் இருந்தது. ஒரு நாள் வானம் திடீரென கருமையாக மாறியது. காற்று பலமாக வீசியது. மழை இடியுடன் கொட்டியது. இரவு முழுக்க புயல். மறுநாள் காலை பல குடிகள் சேதமடைந்திருந்தன. சில குடிகள் சாய்ந்திருந்தன. சில குடிகளில் தேன் சிந்தி வீணாகி இருந்தது. ஆனா ஹெக்ஸாவின் கூடு மட்டும் கம்பீரமாக, அசையாமல் உறுதியாக நின்றது.
மற்ற தேனீக்கள் ஆச்சரியமாக பார்த்தன. எப்படி இது? எங்களோட கூடுகள் எல்லாம் உடைஞ்சிருக்கு, உன் கூடு மட்டும் ஏன் பாதுகாப்பாக இருக்கு? எப்படி பாதுகாப்பாக இருக்கு? ஹெக்ஸா இன்னும் பேசவில்லை. அது அமைதியாக அந்த அறுகோண செல்களை பார்த்தது. அந்த நேரத்தில் ஒரு வயதான தேனி மெதுவாக சொன்னது, இது மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை, இது அறிவும் இல்லை, இது இயற்கையின் விதி. அந்த வயதான தேனி விளக்க ஆரம்பித்தது. வட்டம் அழகானது, ஆனால் ஒன்றோடொன்று சேர முடியாது. சதுரம் சேரும், ஆனால் வலுவில்லை. ஆனா இந்த அறுகோணம், ஹெக்ஸகன், இடைவெளி இல்லாமல் சேரும். குறைந்த மெழுகில் அதிக இடம் தரும். அழுத்தத்தை சமமாக பகிரும். அனைவரும் அமைதியாக கேட்டனர். ஹெக்ஸா இதை கற்றதா? யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா? வயதான தேனி சிரித்தது. இல்லை, அது கற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு முன் இருந்த தேனீக்கள் யாரெல்லாம் சரியான வடிவத்தில் கூடு கட்டினார்களோ அவர்கள்தான் உயிர் வாழ்ந்தார்கள், அவர்கள்தான் இந்த உலகத்தில் தொடர்ந்தார்கள் என்று சொன்னது. அந்த நிமிடம் மற்ற தேனீக்களுக்கு ஒரு உண்மை புரிந்தது. அறிவில்லாமலே சரியான வடிவத்தை தேர்ந்தெடுத்தது ஹெக்ஸா. புத்திசாலித்தனம் இல்லாமலே சரியான தீர்வை பயன்படுத்தியது. அன்று முதல் யாரும் ஹெக்ஸாவை பார்த்து சிரிக்கவில்லை, யாரும் அதன் அமைதியை கேலி செய்யவில்லை. அனைவரும் அதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். காலம் சென்றது. மனிதர்கள் வந்தார்கள். அவர்கள் அந்த தேன்கூட்டை பார்த்தார்கள். அவர்கள் கணக்கு போட்டார்கள், வரைபடம் வரைத்தார்கள், சூத்திரம் எழுதினார்கள். பிறகு சொன்னார்கள், இதுதான் பெர்ஃபெக்ட் டிசைன், இதுதான் மேக்சிமம் எஃபிசியன்சி. ஆனா உண்மை என்ன? தேனி கணிதத்தை படிக்கவில்லை, கணிதமே தேனியை பார்த்து கற்றுக்கொண்டது. தென் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், நீ வாழ்க்கையில அழகுக்காக வேலை செய்றியா அல்லது பயனுக்காக வேலை செய்றியா? அதிக எஃபோர்ட் போட்டு குறைந்த ரிசல்ட் எடுக்கிறியா? அப்போ நீ வட்டம் கற்ற. தேனி போல இரு, அமைதியாக இரு, கன்சிஸ்டன்சியை பிடி, எஃபிசியன்சியை தேர்ந்தெடு. புத்திசாலித்தனம் முக்கியம் இல்லை, சரியான வடிவம் முக்கியம். பெரிய யோசனை தேவையில்லை, சரியான நடைமுறை போதும். பேசாத தேனிதான் மிக வலுவான கூடு கட்டியது. அழகாக இருக்க வேண்டாம், பயனுள்ளதா இரு. நன்றி. இயற்பியல் மற்றும் பொருளாதார விதிகளை மீறும் ஒரு கருவியை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு கரித்துண்டை தரையில் இழுக்கும் பொழுது நீங்கள் வரையும் வடிவம் உடனடியாக ஒரு பௌதீக பொருளாக மாறுகிறது. கடும் வறுமையில் வாடிய மாரியப்பன் என்ற சிறுவன் தன் கற்பனையின் பௌதீக வடிவத்தை தன் கையில் வைத்திருந்தான். பட்டினியிலிருந்து தப்பி பிழைக்க ஒரு வழியை தவிர வேறு எதையும் நாடாமல் அவன் தரையில் ஒரு மாம்பழத்தை வரைந்தான். அவனது பசி தீர்ந்ததும் மாரியப்பன் தன் அண்டை வீட்டாரை நாடினான். அவன் உணவுகளையும் புதிய விவசாய கருவிகளையும் உறுதியான வீடுகளையும் வரைந்து சில நாட்களிலேயே தன் கிராமத்தின் பொருள் வறுமையை திறம்பட அழித்தான். இது ஒரு கச்சிதமான கற்பனை உலகம் போல் தெரிகிறது. அனைத்தும் துல்லியமாக கிடைக்கின்றன. ஆனால் ஒரு மனித சூழல் அமைப்புக்கு பின் விளைவுகளற்ற தீர்வுகளை வழங்குவது சமூக நடத்தையில் ஒரு விரிவான மாற்றத்தை தூண்டுகிறது. முதலில் கிராமவாசிகள் நன்றியுடன் இருந்தனர். ஆனால் அற்புதங்கள் தொடர்ந்ததால் உணவுக்கான கோரிக்கைகள் தங்கம் மற்றும் நிலத்திற்கான தேவையாக மாறின. கிராம மக்கள் விவசாயத்தையும் கட்டுமானத்தையும் நிறுத்திவிட்டு மாரியப்பனின் குடிசைக்கு வெளியே நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் நாட்களை கழித்தனர். அந்த உடனடி திருப்தி எவ்வாறு ஒரு அமைப்பு சார்ந்த சார்பு நிலையின் மூடிய சுழற்சியை உருவாக்குகிறது என்பதை இந்த வரைபடம் காட்டுகிறது. இந்த திடீர் சிரமமற்ற செழிப்பு ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டது. உள்ளூர் புகழ் தவிர்க்க முடியாமல் சமூகத்தின் மிகவும் சந்தர்ப்பவாத மற்றும் கொள்ளையடிக்கும் சக்திகளை ஈர்த்தது. அவர்கள் அனைவரும் இந்த புதிய செல்வத்தின் மூலத்தை சுரண்ட துடித்தனர். அந்த தூரிகை ஒரு உளவியல் கண்ணாடியாக செயல்பட்டது. அது அதனுடன் தொடர்பு கொண்ட எவரின் கீழ்த்தரமான இயல்பையும் பிரதிபலித்து பெரிதாக்கி காட்டியது. அது மாரியப்பனின் ஆரம்பகால தன்னலமற்ற தன்மையாக இருந்தாலும் சரி, அல்லது கிராமத்தின் வளர்ந்து வரும் பேராசையாக இருந்தாலும் சரி, மாரியப்பனின் தர்மம் தன்னை கவனித்துக் கொள்ளும் அவனது சமூகத்தின் திறனை அறியாமலேயே முடக்கிவிட்டது. அவன் தன் முதுகில் ஒரு பெரிய இலக்கையும் வரைந்து கொண்டான். அப்பகுதியின் மிகவும் சக்தி வாய்ந்த கொள்ளையனின் கவனத்தை ஈர்த்தான். முழுமையான கட்டுப்பாடற்ற அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு மனிதன். அவனது வருகை அரசின் கட்டுப்பாட்டிற்கும் எல்லையற்ற படைப்பாற்றல் திறனுக்கும் இடையிலான ஒரு மோதலுக்கு களம் அமைத்தது. அரசன் உடனடியாக ஒரு இறுதி எச்சரிக்கையை விடுத்தான். மாரியப்பன் அரசனுக்காக முடிவில்லாத செல்வத்தை உருவாக்க வேண்டும், இல்லையெனில் அந்த சிறுவனும் அவனது கிராமமும் சிறைப்படுத்தப்படுவார்கள். அரசனின் இராணுவத்திற்கு எதிராக ஒரு நேரடி உடல் ரீதியான கிளர்ச்சி தனது நிச்சயமான துன்பத்திற்கு வழிவகுக்கும் என்பதை மாரியப்பன் உணர்ந்தான்.
ஒரு படையை தடுத்து நிறுத்தும் அளவுக்கு அவனால் வேகமான ஆயுதங்களை எடுக்க முடியவில்லை. இருப்பினும் முழுமையான கீழ்ப்படிதல் அவனுக்கு தப்பிக்கும் வழியை தரவில்லை. மன்னனின் தனிப்பட்ட கருவூலமாக மாறுவது என்பது நிரந்தரமான தப்பிக்க முடியாத அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை குறித்தது. இந்த சமமற்ற மோதலில் தப்பி பிழைக்க மாரியப்பன் தனது மந்திர அனுகூலத்தை கைவிட்டு மன்னனின் சொந்த உளவியல் குறைபாடுகளையே ஆயுதமாக்க வேண்டியிருந்தது. அந்த கொடுங்கோலனின் முன்னோக்கிய உத்வேகத்தையே அவன் பயன்படுத்தி அந்த ஆட்சியை வீழ்த்தினான். மாரியப்பன் மன்னனின் பேராசைக்கு தீனி போட தொடங்கினான். அரண்மனையின் திரட்டப்பட்ட செல்வம் பன்மடங்கு பெருக காரணமான மாபெரும் புதையல்களை அவன் வழங்கினான். இந்த வரைபடத்தில் செல்வத்தின் கோடு உச்சத்தை அடையும் போது ஆபத்தை பற்றிய மன்னனின் விழிப்புணர்வு பூஜ்ஜியத்திற்கு சரிந்தது. அடுத்த பரிசை பெறுவதில் அவன் முழுமையாக மூழ்கி போனான். இந்த வெறியை செயற்கையாக உருவாக்குவதன் மூலம் மாரியப்பன் ஒரு சந்தேக பேர்வழியான சர்வாதிகாரியை அவன் இயல்பாகவே கண்டறிந்திருக்கக்கூடிய ஒரு பொறியில் தானாகவே சிக்குமாறு கட்டாயப்படுத்தினான். மாரியப்பன் இறுதி இரையாக உண்மையான தங்கக் கடலை வழங்கினான். அதை அடைய மன்னன் ஒரு கப்பலில் ஏறி தனது அரண்மனையின் பாதுகாப்பையும் தனது பெரும்பாலான காவலர்களையும் விட்டு விலகிச் சென்று தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. கப்பல் நீரின் மையத்தை அடைந்ததும் மாரியப்பன் ஒரு பயங்கர புயலை வரவழைத்தான். சீரிப்பாயும் கடல் அலைகளுக்கும் இயற்கையின் அசாத்திய சக்திக்கும் முன்னால் மன்னனின் முழுமையான அதிகாரமும் செல்வமும் ஒன்றுமில்லாமல் போயின. அவனது அடங்காத பேராசை அவனது காவலர்களாலும் தங்கத்தாலும் அவனை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலில் அவனை வைத்ததால் மன்னன் நீரில் மூழ்கினான். அந்த மாய தூரிகை கொடுங்கோலனை கொல்லவில்லை. அது மன்னனின் விசுவாசமான பலவீனத்தை மீதான வெளிப்புற கட்டுப்பாடுகளை நீக்கி அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள அனுமதித்தது. மன்னன் மறைந்ததும் மாரியப்பன் முழுமையான அதிகாரத்தை பெற்றான். அவன் அந்த கொடுங்கோலனை பதவியிலிருந்து நீக்கி தனக்கென ஒரு பேரரசை உருவாக்கி தன்னால் கற்பனை செய்ய முடிந்த எதையும் சொந்தமாக்கி இருக்க முடியும். அதற்கு பதிலாக அவன் அரண்மனையை விட்டு வெளியேறி அந்த மாயத்தூரிகையை மண்ணில் புதைத்து அதை நிரந்தரமாக அங்கேயே விட்டுவிட்டான். ஒவ்வொரு தீர்வையும் உடனடியாக வழங்குவதன் மூலம் கிராம மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனைத்தான் பறித்துவிட்டதை அவன் உணர்ந்தான். தொடர்ந்து அந்த தூரிகையை பயன்படுத்துவது அவர்களின் இயலாமையை ஆழப்படுத்தி அவர்கள் தங்களை தாங்களே உண்மையாக ஆளவிடாமல் தடுக்கும். மாரியப்பன் கிராம மக்களுடன் சேர்ந்து உழைத்து அவர்களுக்கு கிணறுகள் தோண்டவும் கைகளால் விவசாயம் செய்யவும் கற்றுக் கொடுக்க தேர்ந்தான். இது ஒரேயொரு அற்புதம் நிகழ்பவரை சார்ந்திருக்கும் நிலையற்ற சார்பு நிலையில் இருந்து இந்த வலையமைப்பில் காணப்படும் பரவலாக்கப்பட்ட அமைப்புசார் மீள்திறனை நோக்கி சமூகத்தை நகர்த்துகிறது. உண்மையான சக்தி என்பது செல்வத்தை குவிக்கும் அல்லது உடனடி தீர்வுகளை உருவாக்கும் திறனால் வரையறுக்கப்படுவதில்லை. அது மற்றவர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்பதற்கான வலிமையை கண்டறியும் வகையில் உங்கள் சொந்த அனுகூலங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளும் சுய கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதாகும். நண்பகல் நேரம். ஓயாத சூரியன் அந்த நிலப்பரப்பை ஒரு சூளையைப் போல மாற்றிக்கொண்டிருந்தது. தரை முழுவதும் கருகி போயிருந்தது. எதுவும் அசையவில்லை. இந்த பால் நிலத்திற்கு மேலே ஒரு ஒற்றை காக்கை காற்றில் நிலைத்திருக்க போராடி கொண்டிருந்தது. அதன் தொண்டை வறண்டு போயிருந்தது. சுவாசம் வேகமாக இருந்தது. உடல் முழுவதும் சோர்வின் பிடியில் இயங்கிக் கொண்டிருந்தது. அது முற்றிலும் உயிர் பிழைக்கும் உள்ளுணர்வின் அடிப்படையிலேயே இயங்கிக் கொண்டிருந்தது. அது உயரத்தை குறைக்க தொடங்கிய போது ஒரு பழைய வீட்டை கண்டது. அங்கே முற்றிலும் வறண்ட சூழலில் மண்ணின் மீது ஒரு ஒற்றை களிமண் ஓவியம் இருந்தது. இது திடீரென தோன்றிய ஏமாற்றும் ஒரு நம்பிக்கை ஒலிக்கிற்று. இந்த வெப்பத்தில் ஒவ்வொரு நொடியும் அந்த பறவையின் உடலில் எஞ்சியிருந்த கொஞ்ச நஞ்ச ஈரப்பதத்தையும் உறிஞ்சிக் கொண்டிருந்தது. அது காற்றில் நிலைத்திருக்குமா அல்லது கீழே விழுமா என்பதை அடுத்த சில நிமிடங்களே தீர்மானிக்கும் ஒரு எல்லையை அது அடைந்திருந்தது. காக்கை கீழே இறங்கி ஆராய்ந்து உள்ளே பார்த்தது. அங்கே தண்ணீர் இருந்தது. ஆனால் ஒரு பெரிய பௌதீக தடை இருந்தது. அந்த தண்ணீர் அந்த பாத்திரத்தின் அடிமட்டத்தில் தேங்கி இருந்தது. உள்ளுணர்வு செயல்பட தொடங்கியது. அந்த பறவை மிகவும் புத்திசாலித்தனமான நேரடி அணுகுமுறையை முயன்றது. அது தன் தலையை நேராக அந்த பாத்திரத்தின் திறப்புக்குள் செலுத்தி தன் அலகை நீரின் மேற்பரப்பிற்கு கொண்டு செல்ல முயன்றது. ஆனால் முற்றிலும் தவறவிட்டது. குடுவையின் குறுக்கு வெட்டு தோட்டத்தின் இந்த வரைபடத்தை பார்க்கும்போது அந்த கட்டமைப்பு பொருந்தாமையை நீங்கள் காணலாம். சிவப்பு கோடு காகத்தின் அலகின் கீழ் நோக்கிய முழுமையான அதிகபட்ச நீளத்தை குறிக்கிறது. அது குறைந்த நீர்மட்டத்தை குறிக்கும் இந்த நீளக்கோட்டிற்கு வெகு தொலைவில் உள்ளது. அந்த பறவை மீண்டும் முயற்சிக்கிறது. ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிகிறது. சோறு மேலும் ஆழமாக பற்றி கொள்கிறது. மேலும் ஓர் உளவியல் வெற்றிடம் உருவாகிறது. இதுதான் பெரும்பாலான விலங்குகளும், உண்மையை சொல்ல போனால் பெரும்பாலான மக்களும் தோல்வியை எளிதில் ஏற்றுக்கொள்ளும் துல்லியமான எல்லையாகும். முன்னேறுவதற்கான மிகவும் வெளிப்படையான பாதை ஒரு கடுமையான உடல் ரீதியான எல்லையை அடையும் போது அதே முரட்டுத்தனமான அணுகுமுறையை மேலும் தொடர்வது ஒரு கொடிய தவறாகும். பீதி அடைவதற்கு பதிலாக காகம் ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறது. அது நிற்கிறது.
அது அந்த படத்திலிருந்து ஒரு அடி பின்வாங்கி சுற்றியுள்ள சூழலை நடுநிலையாக மதிப்பிடுகிறது. கலனின் அடிப்பகுதியை சுற்றி டஜன் கணக்கான சிறிய சிதறிய கூழாங்கற்கள் கிடக்கின்றன. முதல் பார்வையில் நீர்ச்சத்து குறைந்த ஒரு பறவைக்கு அவை முற்றிலும் பயனற்றவையாக தெரிகின்றன. பின்னர் அது ஒரு பெரிய தர்க்க ரீதியான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. இலக்கை அடைய உடல் ரீதியாக கீழே நகர முடியாவிட்டால் அந்த இலக்கு பறவையை நோக்கி மேலே நகரும் பொறியியல் ரீதியாக வடிவமைக்கப்பட வேண்டும். இந்த வரைபடம் பறவையின் மூளையில் நிகழும் முறையான மாற்றத்தை விளக்குகிறது. அது தடையின் மீது மோதி நொறுங்கும் சிவப்பு அம்புக்குறியால் இங்கே காட்டப்பட்டுள்ள தோல்வியுற்ற நேரடி அணுகுமுறையை கைவிடுகிறது. அதற்கு பதிலாக ஒரு மறைமுகமான உத்தியை கையாள்கிறது. சூழலை தன்வசப்படுத்தி தடையை சுமூகமாக தாண்டி செல்கிறது. ஒரு நெருக்கடியிலிருந்து தப்பி பிழைக்க உடல் ஆற்றலில் திடீர் எழுச்சி தேவைப்படுவது அரிது. உண்மையிலேயே தேவைப்படுவது தற்போதைய பாதையிலிருந்து விலகி உங்கள் முழு உத்தியையை மாற்றுவதுதான். காக்கை இந்த புதிய உத்தியை உடனடியாக தொடங்குகிறது. அது தன் அலகில் ஒரு சிறு கூழாங்கற்களை எடுத்து குடத்தின் விளிம்பில் தாவி ஏறி அதை உள்ளே போடுகிறது. திடப்பொருளை போடும்போது திரவத்தின் கன அளவு விகிதாச்சாரப்படி மேல்நோக்கி தள்ளப்படுவது இந்த வரைபடம் விளக்குகிறது. ஆனால் சதவிகித காட்டி காட்டுவது போல ஒரு கல் அந்த ஊசியை சிறிதளவும் அசைக்காது. அந்த இடைவெளியை குறைக்க பறவை இதை விரிவாக மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். சூரியன் இன்னும் சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. பறவையோ பெரும் உடல் சோர்வுடன் போராடி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அங்கே பதற்றமான அவசரம் எதுவும் இல்லை. கணக்கிடப்பட்ட முறையான சீரான செயல்பாடு மட்டுமே உள்ளது. ஒரு கல்லை போடு, இன்னொன்றை எடுத்து வா. உண்மையான நிவாரணம் என்பது திடீரென நிகழும் ஒரு மாயாஜால தீர்வு என்று நாம் கற்பனை செய்ய முனைகிறோம். உண்மையில் திறம்பட்ட சிக்கல் தீர்த்தல் என்பது பொதுவாக இதுபோலத்தான் இருக்கும். ஒரு மெதுவான திரும்ப திரும்ப நிகழும் இயந்திரத்தனமான கடின உழைப்பு. எண்ணற்ற முறை முன்னும் பின்னுமாக அலைந்த பிறகு காக்கை ஆடுகளத்தில் கடைசியாக ஒரு கூழாங்கல்லை போடுகிறது. நீர்மட்டம் இறுதியாக எட்டக்கூடிய எல்லையை தாண்டுகிறது. அது தன் தலையை கீழே தாழ்த்துகிறது. இந்த முறை அது கல்லை தொடுகிறது. பறவை நீர் அருந்துகிறது. உடலியல் குறைபாடு முற்றிலுமாக நீக்கப்பட்டு அதன் வலிமை வேகமாக திரும்புகிறது. மனித சிக்கல் தீர்த்தலிலும் அமைப்பு ரீதியான நெருக்கடியிலும் நாம் சந்திக்கும் தடைகளுக்கு இந்த செயல் நடத்தையை பயன்படுத்தலாம். ஒரு தொடர்ச்சியான தோல்வி பொதுவாக உத்தி சார்ந்த பொருத்தமின்மையை சுட்டிக்காட்டுகிறது. வெளிப்படையான பாதை தடுக்கப்படும் போது அந்த இடைவெளியை குறைக்க எந்த சுற்றுச்சூழல் மாறிகளை கையாள முடியும் என்பதை கண்டறிவதில்தான் தீர்வு உள்ளது. பயன்படுத்தப்பட்ட நுண்ணறிவு மிருகத்தனமான வலிமையை தொடர்ந்து விஞ்சும். ஏனெனில் நுண்ணறிவு சுற்றுச்சூழலுடன் போராடுவதை நிறுத்திவிட்டு தனது தேவைகளுக்கு ஏற்ப அதை அமைதியாக மாற்றியமைக்கிறது. நீடித்த முன்னேற்றம் என்பது தங்களின் உடனடி வரம்புகளை தாண்டி பார்த்து முன்னோக்கிய பாதைக்கு உத்தரவாதம் அளித்த சுற்றுச்சூழலை மாற்றியமைப்பவர்களுக்கே சொந்தமானது. எனவே அடுத்த முறை நீங்கள் சிக்கிக் கொண்டால் ஒரு பழுதடைந்த முறையை வலுக்கட்டாயமாக பயன்படுத்த முயற்சிப்பதை நிறுத்துங்கள். ஒரு பெருமூச்சு விடுங்கள். மாற்றிகளை பகுப்பாய்வு செய்யுங்கள். உங்கள் கற்களை போடத் தொடங்குங்கள். சிக்கல்களை தீர்ப்பதற்கான இந்த கட்டமைப்பு அணுகுமுறை இன்று உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றியிருந்தால் இதை கேட்க வேண்டிய ஒருவருடன் இந்த காணொலியை பகிருங்கள். மேலும் உண்மையான வெற்றியை தரும் உத்திகள் குறித்த மேலும் பல நிகழ்வு ஆய்வுகளுக்கு தமிழ் ஸ்டோரி டெஸ்கை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.